ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ முட்டை பிரியாணி ரெசிப்பியை நம்ம குக்கரில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்கை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணிக்க போகிறோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா தான் இது அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ ஆயிலில் அந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகணும். அதுக்காக நல்லா ஒரு டைம் ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் வேக வச்சு முட்டையை எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி கீறி எடுத்துருக்கிறேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டையில் அந்த மாதிரி கோடு போட்டால் தான் அந்த மசாலா எல்லாம் உள்ளே இறங்கும். ஸோ இந்த மாதிரி முட்டையில் அந்த மசாலா உள்ளே இறங்குற மாதிரி நம்ம ஒரு டைம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையை ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப கீழே அடி பிடிக்க சான்சஸ் இருக்குது. முட்டை ட்ரை ஆகிரும், டேஸ்ட் இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே மசாலா எல்லாமே முட்டையில் நல்லா ஒட்டிக்கும். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனிமேல் நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ் தான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கல்பாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு சின்ன பீஸை இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு அன்னாசி பூ, ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 கிராம்பு இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டை கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய பிரியாணி இலை, பே லீவ் சொல்லுவாங்க இல்லையா, இதை இப்போ நம்ம ஆயிலில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. தக்காளி கம்மியாக இருந்தால் தான் இந்த பிரியாணி டேஸ்டியாக இருக்கும். ஸோ நார்மலாக நான்வெஜிடேரியன் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணுற மாதிரி இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இது தக்காளி சாதம் மாதிரி தான் வரும். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணியிருக்கிறேன். தயிர் ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கொரியாண்டர் பவுடர். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம், ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பிரியாணி மசாலா. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சமாக புதினா இலைகளை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
அதுக்கப்புறமா நான் ஒரு 20 நிமிஷமாக பாஸ்மதி ரைஸை 1 கப் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து சாதம் வர்றப்போ நல்லா நீளமாக அதுக்கப்புறமா கொஞ்சம் சாஃப்டாக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஹாஃப் லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி அதை ஊற வைக்கும்போது அந்த தண்ணியில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரைஸ் நல்லா மிருதுவாகவும் நல்லா நீளமாகவும் வரும். சரியா, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ அப்படி தான் வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து ரைஸ் முங்குற அளவு தான் தண்ணியோட லெவல். சரியா, ஸோ நல்லா வந்து இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக புதினா லீவ்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை ஒன்று ஒன்றா இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சிடலாம். 2 விசில் வர்ற வரைக்கும் இதை வேக வச்சா போதுமானது. விசில் வந்ததுக்கப்புறமா உடனே ஓப்பன் பண்ணாமல் விசில் எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ இப்போது பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ யம்மியாக இருக்குது. ரைஸ் எவ்வளோ நீளமாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ லெமன் போட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ யம்மியாக இருக்குது. அதே மாதிரி தான் டேஸ்ட்டும் இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் இந்த முட்டை பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மீ கௌசி சேனல்.